பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளில் நாம் உபாகம் நூலை முடித்து யோசுவாவின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் முதல் வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு துணையாக இருந்த நூனின் குமாரன் யோசுவாவிடம் துணையாக இருக்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது நட்புகள் ஃப்ரெண்ட்ஷிப் என்று அழைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக நண்பர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். நண்பனிடத்தில் மறைவு இருக்காது, நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்த ஒரு தொடர்பு இருக்கும். இதுதான் உண்மை. ஆகவே தான் என்ன செய்கிறார், மோசேயோடு இருந்த மோசேக்கு துணையாக இருந்த நூனின் குமாரனாகிய யோசுவா என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். நாம் நம்முடைய உறவில் பிறரோடு தொடர்பு கொண்டிருக்கும்போது நட்பு காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த தவசு காலத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் அநேகரிடத்தில் பார்க்கிறோம், கசப்பும் வெறுப்பும் விட்டு கொடுக்காத தன்மையும் மன்னிக்காத தன்மையும் தான் அதிகமாக இருக்குது. இது உண்மையான நட்போ அன்போ உறவோ கிடையாது. C.S. லூயிஸ் என்பவர் விசுவாச பயணம் என்ற நூலை எழுதியவர். அவர் அதில் சொல்கிறார், டேவிட் C. டவுனிங் என்ற மனிதர், டவுனிங் 2 எதிர்மறையான மேற்கோள்களோடு இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கும்போது இந்த உலகத்திலே எந்த ஒரு சமயத்தையும் நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே சமயத்தில் கிறிஸ்தவத்தையும் தத்துவங்களோடு அடங்கிய ஒரு வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமும் இல்லை. ஆனால் தன்னுடைய நண்பனாக இருக்கின்ற ஆர்தர் கிரிப்ஸுக்கு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவம் சிறந்தது என்று கூற முடியாது. ஆனால் C.S. லூயிஸ் உடைய கருத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக மறுக்கக்கூடாது. நண்பர்களே, பல விஷயங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் லூயிஸினுடைய வாழ்வில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதமான இருந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் இருவரிடையே நல்ல ஒரு உறவையும் நம்பிக்கையான தொடர்பையும் வைத்திருந்தார். அதுபோல தான் யோசுவாவினுடைய அந்த வாழ்க்கையிலே மோசேயினுடைய நட்பை வைத்திருக்கும்போது நம்பிக்கைக்குரிய தொடர்பு. இன்றைக்கு நாம் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்பிக்கைக்குரிய தொடர்பு. நீ என்னோடு ஜெபத்தில் நீ கேட்டுக்கொண்ட காரியங்களை நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த தவசு காலங்களில் அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்பிக்கைக்குரிய மனிதனாக, நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் கடவுளுடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். யோசேப்பு கடவுளுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய உலக தொடர்பு, உலக வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை இவற்றோடு ஒட்டி பார்க்கும்போது நம்பிக்கைக்குரிய தொடர்பை உடையவர்களாக இருக்கிறோமா? மோசேக்கு துணையாக இருந்த யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா, அவனோடு துணையாக இருக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு அவருக்கு மோசேக்கு நம்பிக்கைக்குரிய மனிதன், நம்பிக்கைக்குரிய தொடர்பை வைத்திருந்தான். ஆகவே தான் அன்பான கடவுளுடைய பிள்ளை, இந்த தபசு காலங்களில் நீங்களும் நானும் கடவுளுடைய பாடுகளில் நாம் நம்பிக்கையோடு தொடர்பை வைத்துக்கொள்ள. நிச்சயமாக தேவன் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவுவார் என்ற நம்பிக்கை தொடர்புடையவர்களாக நாம் வைத்திருக்க வேண்டும். அதை கம்யூனிகேஷன் ஆஃப் ஹோப் என்று அழைக்கப்படுகிற அந்த உறவில் நீங்களும் நானும் நிலைத்து காணப்பட ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நம்பிக்கைக்குரிய மனிதனாக நீயும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக, இன்றைக்கு விசேஷமான ஒரு நாள். என்ன நாள்? உலக சிறுநீரக நாள் என்று கூறப்படுகிறது. உடலுக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்கும் மூளை, இதயம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் சிறுநீரகமும் மிக முக்கியம். சிறுநீரகம் செயல்படவில்லை என்றால் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே தான் சிறுநீரகத்தை பாதுகாக்க, நோய் வராமல் தடுக்க, விழிப்புணர்வு ஏற்படுத்த இன்றைக்கு சிறுநீரக ஓய்வு நாள், சிறுநீரக நினைவு நாள் என்று சொல்லி
அழைக்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு இந்த நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது, ஆகஸ்ட் மாதம். ஆகவே இன்றைக்கு கடவுள் பார்வையில் யோசுவாவினுடைய வாழ்க்கை, யோசுவாவினுடைய பெயர் எவ்வாறு நம்பிக்கையோடு நினைக்கப்பட்டதோ, ஆகவே அதுபோல் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களுக்காக நாம் நம்பிக்கையோடு, கடவுளே, என்னுடைய அவயங்கள், என்னுடைய நுரையீரல், சிறுநீரகம், என்னுடைய கல்லீரல், என்னுடைய இருதயம், இவை அனைத்து, என்னுடைய அத்தனை நரம்புகள் அனைத்தையும் நீர் காக்கிறீர், நீ தொடுகிறீர், நீ குணமாக்குகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்புடையவர்களாக தேவனிடத்தில் இந்த தவசு காலங்களில் உறவோடு இருப்போம், உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய கிருபையின் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு தேவையான நல்ல நம்பிக்கைக்குரிய தொடர்புடைய மக்களாக நாங்கள் விசுவாசத்திலும் சரீர ஆரோக்கியத்திலும் வாழ துணை புரிந்தரும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன்.